என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். 2025 ஆண்டை கர்த்தர் காண்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவனுடைய பெரிய கிருபை இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். 24 தேவன் எத்தனையோ காரியங்களை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்காக தேவன் நன்றி செலுத்துவோம். அவர் கூட இருந்து நம்மை நடத்தின காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இந்த ஆண்டிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டு நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் பொழுது இந்த ஆண்டு கர்த்தர் என்று சொன்ன ஒரு காரியம், இந்த ஆண்டு, இந்த வரக்கூடிய 2025 இந்த ஆண்டு அப்போஸ்தலருடைய நாட்களை போல தேவன் ஊழியங்கள் எழும்பக்கூடிய நாட்களாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதனால நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. கர்த்தருடைய பெரிய மகத்துவமான கரங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஊழியர்களை பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷம் ஊழியத்துல கர்த்தர் மிகப்பெரிய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்க செய்த ஊழியர்கள், நீங்க செய்ய போகிற ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் உண்டாக்க போகிறார். இந்த ஊழியர்கள் மிகப்பெரிய வித்தியாசங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத சில ஆசீர்வாதங்களை, இதுவரை நீங்க பெற்றுக்கொள்ளாத சில கனமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிறார். இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில தேவனுடைய பெரிய மகிமை வெளிப்பட போகிற இந்த நாள் கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 132 சங்கீதத்திலே 18 வசனத்தை நான் உங்களுக்காக வசிக்கிறேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உணர்த்துவேன், அவன் மீதிலே அவன் கிரீடம் போகும். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உணர்த்துவேன், அவன் மீதிலே அவன் கிரீடம் போகும். இந்த நான் கட்டளை வார்த்தை தான், அவன் மீதிலே அவன் கிரீடம் போகும் என்று சொல்லி கட்டளை பேசினார். இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிரீடம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஒரு கையில வரக்கூடிய அது தலையில வைக்கப்படுகிறதான ஒரு விதமான ஒரு பொக்கே மாதிரி தலையில வைக்கக்கூடிய ஒரு பொருள். அது எதற்கு யாருக்கு தலையில வைப்பான்னு சொன்னா அது ராஜாவுடைய தலையில வைக்கப்படும், வெற்றியாளருடைய தலையில வைக்கப்படும். நீங்க ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறும் பொழுது அவங்களுடைய அந்த மனிதன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தலைமையில ஒரு கிரீடம் வைப்பாங்க. இவங்க வெற்றியாளர், இவர்கள் சிறந்தவர்கள், இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு முயற்சிகளில இவங்க போட்ட எல்லா முயற்சிகளிலும் எத்தனையோ தோல்விகளை சந்தித்தான அந்த தோல்விகள் முடிவுல இவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இவர்கள் அதிகாரத்துக்குரியவர் என்பதை காட்டுகிறது அந்த கிரீடம். அதுதான் ராஜாக்களை தலையில வைக்கப்படும். ராஜா அவனை அபிஷேகம் பண்ண பொழுது, ராஜாவாக அவனை அந்த சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது அவன் தலையில வைக்கப்படுகிற அந்த கிரீடம், அதுதான் கிரீடம் சொல்லப்படுகிறது. அந்த கிரீடத்தை தான் எங்க வேதம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை கொடுத்து வைக்கிறார், அது மாற்றப்பட்ட அவன் மீதிலே அவன் கிரீடம் இருக்கும். அப்ப இந்த கிரீடம் என்கிறது ஒரு கனத்துக்குரியதா இருக்கிறது. இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில கனத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத ஒரு கனத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில கனத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போகிறார். தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்திலே வரப்போகிறது. அவன் கிரீடம், அவன் மீதிலே அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உணர்த்து வைக்கிறார். முதலாவது தேவன் சொல்ற ஒரு காரியம், அவருடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை. சத்துரு அப்படின்னு சொன்னா நம்ம எண்ணத்துல வர்றது பக்கத்து வீட்டுக்கார, எதிர் வீட்டுக்கார அல்ல. அவன் சத்துரு இல்ல, தேவனுடைய பிள்ளைகள். அவனுக்காக தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார். சத்துரு இருக்கிறது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வியாதிகள், நம்மை துரத்தி கொண்டு இருக்கிறவைகள், இதுக்கு பேர் சத்துரு. நிறைய சொல்லப்பட்டிருக்கிற சத்துரு. அப்ப உங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவல்ல போக முடியாத தடை செய்கிற காரியத்துக்கு பேர் தான் சத்துரு. இந்த நாள்ல கர்த்தர் அவைகளுக்கு வெட்கத்தை கொடுத்து வைக்கிறார். ஒரு தருத்திரத்துக்கு வெட்கத்தை தேவன் உண்டாக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தருத்திரங்களுக்கும் தேவன் வெட்கத்தை உண்டாக்க போகிறாரா? அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வியாதிகளுக்கும் தேவன்
வெட்கத்தை விடுத்து வைக்க போகிறார். நீங்க ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்துல நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, எவைகள்லாம் உங்க வாழ்க்கையில தேவன் நடக்க வேண்டும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, அவைகளுக்கு கூடாத தேவனுடைய பெரிய கிருபை உங்க கூட நடக்க போகிறது. அவன் சத்துருக்களுக்கு அவன் வெட்கத்தை முடிஞ்சு வைப்பார்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கும் தேவன் வெட்கத்தை முடிச்சு வைக்க போகிறோம். முடிவுக்குள்ள வந்து விட்டீர்கள், ஒரு எண்டுக்குள்ள வந்து நீங்க கர்த்தர் நாடுல கர்த்தர் காரியங்கள் உங்க தலைகள் உயர்த்தப்பட போகிறது. சங்கீதம் 123 சங்கீதம் 23 வாசிக்கிறோம், அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வெளியப்படுகிறது சொல்றது போல இந்த வருஷம் உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்க பாத்திரங்களை கர்த்தர் நிரம்ப பண்ண போகிறார். எதெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை எந்த இடத்துல கற்றுப்பட்டிருந்தீங்களோ அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, எங்க தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தை 3 விதமா பிரிக்கப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 132 பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த சங்கீதம் 1 நீங்க 8 வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தாவீது விண்ணப்பமா இருக்கும். இதற்கு பிறகு 13 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அது தீர்க்க தரிசனமா இருக்கும். 14 பாத்தீங்கன்னா அது 11 இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே அது வாக்குத்தத்தத்தை சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவதா இருக்கும். அதுக்கு 13 14 இருந்து 18 வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள ப்ராஃபஸி. இதோ நான் என்றைக்கு நான் தந்துவிடும், இதை நான் விரும்பினபடியாக இங்கே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸி தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் சொல்றாரு, அது ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அதன் ஏழைகளில் நான் அப்பத்திரம் நிறுத்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை விடுத்துவேன், அதனுடைய பரிசுத்தவான்களுக்கு மிகவும் கம்பீரிப்பார்கள், அந்த தாவீது ஒரு பொம்மை விளையாட பண்ணுவேன் சொல்லிட்டு கீழே வசனம் சொல்லிட்டு அவன் சத்துருக்களுக்கு நான் ரத்தத்தை விடுத்துவேன், அவன் மீது இந்த வசனத்தை இதை நீங்க இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இல்ல, நீங்க எனக்கு மேலுள்ள சில வசனங்களை வாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை அது. அவர் தங்கி நான் என்றென்றைக்கும் நான் தங்குவேன் என்று நான் விரும்புகிறபடினால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்றென்றைக்கும் தங்குவிடம் இதை நான் விரும்பினபடினால் இங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன். நீங்கள் நானும் அப்படி ஆளுநர் இருக்கிறோம். இந்த நாள்ல அவர் வந்து வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் திருப்தியாகி இந்த வருஷத்தை கர்த்தர் நடக்க போகிறார். எதெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய திருப்தியாக்குறார். ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். வியாதியை விளக்குகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை விடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். ஒரு கம்பீர சத்தம் உங்க வீடுகளிலே துணிக்க போகிறது. ஒரு கம்பீர சத்தம் உங்க வீடுகளிலே கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். மாத்திரமல்ல, அங்கே ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில முளைக்க வருஷம் நீங்க நான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள்ல கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்துடைய காரியங்களை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறாங்க. எழுப்பி வரப்போகிறது. உங்களை பார்க்க சத்துருக்கள் உங்களை சுற்றி இருக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கல, இது நடக்க போறதுன்னு சொல்லுகிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அவர் வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு கர்த்தருடைய கரமாக கூட நடத்த போகுது. நான் இல்ல, நீ விசுவாசிக்கிற சொல்ற நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதான் 2 சாமியில வாசிக்கிறோம். 2 சாமியில் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் அழகா சொல்றாரு, தாவீதுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரா விளக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வீட்டிலே வாசமா இருக்கையிலே. அப்ப இந்த நாட்டுல கர்த்தர் உங்களை எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணுகிற தேவன் உங்களிடம் கூக்க போகிறது. உன்னை ஆனந்தம் உண்டாக்க போகிற வருஷம் உன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன். தாவீது அவன் சத்துருக்களை விளக்கி கர்த்தர் இளைப்பாறுதல் பண்ணாங்க. இளைப்பாறுதல் உண்டாக்குனாராம். இளைப்பாறுதல் உண்டாக்குது. அதே இன்னொரு பகுதியில் வாசிக்கிறீங்க, அதே 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலுடைய கர்த்தர் தாவீதுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவர் நீங்களாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும்.
கர்த்தர் நீங்களாக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது அவன் தீர்க்கதரிசியை பார்த்து பேசுறத பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமான காரியம். 2-3 காரியங்கள் இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் அவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றானா, கர்த்தர் நாட்டானை பாரும் கேது செய்யப்பட்டு வீட்டில் நான் வாசம் பண்ணுவேன், தேவனை பெட்டியோ திரையின் நடுவிலே வாசமாயிருக்கிறது. இளைப்பாறல், ஒரு சத்துருக்களை விலக்கி இளைப்பாறுதலுக்குள்ளாக தாவீது உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த இளைப்பாறுதல் சொன்னா நீங்க வேற எதோட வச்சிடக்கூடாது. அதுதான் தேவனோடு கூட நெருங்குகிற ஒரு நேரம், தேவனோடு கூட நெருங்கி அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரம். அது இந்த வருஷம் வேலை கடந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கை எப்படியோ கொஞ்சம் போயிருக்கலாம். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷம் வாழ்க்கையில நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்க தேவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை நாட்களின் தேவன் வாழ்க்கையில செய்ய கொண்டு வர போகிறான். தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார் சொல்லப்படுது. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். வியாதி என்கிற சத்துரு மாறப்போகிறது, தருத்தருகிற சத்துருக்கள் மாறப்போகிறது. போராட்டம் நீண்ட நாட்களாய் முடியாத ஒரு சில காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். சில வாழ்க்கையில இந்த காரியத்தில் என்னால வெளியே வர முடியல, இதுல என்னை துரத்தி கொண்டே வருகிறது, என்னை பின்பாக துரத்தி கொண்டு பார்வோன் சேனை துரத்துகிறது போல என்னை துரத்தி கொண்டு வருகிறது சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாள் கர்த்தர் அவைகளை கர்த்தர் நிறுத்துகிறார், அவைகள் இல்லாமல் போகப்படுகிறார், அவைகளை வெக்கத்தை விட்டு வைத்து கர்த்தரை விளைப்பார்ந்ததுக்கு நேராக ஒரு அப்படியே உட்கார்ந்து அப்படியே தேவனோடு நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நீங்க பெற்றுக்கொள்ள போகிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு மாற போகிறது. தாவீதை இளைப்பாறுதல் பண்ணது பின்னாடி பாத்தீங்கன்னா கர்த்தர் தாவீதை இளைப்பாறுதல் பண்ணவுன்னு அவன் கர்த்தருடைய காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்ற, நான் நல்ல வீட்டுல பேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டுல இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி எங்கேயோ இருக்குது கூடாது இருக்குன்னு சொன்ன உடனே கர்த்தர் நாட்டாங்க பேசுறாரு, மனுஷங்கிறதான் பேசிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு சத்தத்தை கேட்காது. இன்றைக்கும் நீ உங்க வாழ்க்கையில நீங்கள் உட்கார்ந்து இளைப்பாறுதல் கர்த்தருடைய நீங்களாக இளைப்பாறுதல் பண்ணி நீ உட்கார்ந்து பேசுகிற ஒவ்வொரு சத்தத்தை கர்த்தர் கேட்க போகிறார். ஒவ்வொரு பேச்சுக்களும் அது லிசனாக போகிற கர்த்தர் கேட்கிறவர் அதை கேட்டு உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். அதை கேட்டு கர்த்தர் அழகான ஒரு காரியத்தை சொல்வாரு, ஐயா நிரந்தரமான கர்த்தர் உன்னுடைய காரியங்களை கேட்டு சொல்ல கேட்டான். எப்பொழுதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளை கர்த்தர் சொன்னது, இஸ்ரவேலின் என்கிற என் ஜனத்தின் அதிபதியாகும்படி ஆண்டுகளுக்கு பின் நடந்த உன்னை எடுத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அழகா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்களே, நீ போன இடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களை நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாகி கர்த்தர் இந்த நாள்ல இளைப்பாறுதல் கொடுக்கிறது மாத்திரமில்ல, சட்டத்தை கேட்டு அந்த இளைப்பாறுதல் அந்த நேரங்கள்ல நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டு தாவீதுக்கு எப்படி ஒரு பெரிய பதிலை கர்த்தர் கொடுத்தார், அதே போல கர்த்தர் இந்த நாள்ல பூமியின் பெரியவர்களுக்கு ஒத்த பூமியின் பெரியவர்கள் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். அது மாத்திரமல்ல எல்லாத்தையும் நீங்கள் ஆக்குகிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்மூலமாகி போகிறது. கர்த்தர் உங்க கூட இருந்து நடக்க போகிறார். மாத்திரமல்ல அவங்க வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு, அவங்க ஒரு பெரிய கவனம் அவனோடு தேவன் உடன்படிக்கை பண்றாரு. நிறைய காரியங்களுக்கு நீங்க மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஸ்திரப்படுத்துறவங்களாக தேவனுடைய பெரிய காரியங்கள் இதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அவங்க அது மாத்திரமல்ல அவர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உங்களுடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்கிறேன். தாங்க சொல்ல போறான், தாங்க சொல்றது நீங்க சொல்ல போறீங்க, இந்த பெரிய காரியங்கள் வாக்குத்தத்தெல்லாம் செய்திருக்கிறீங்கப்பா, தயவு செஞ்சிருக்கிறீங்களே, அடியானுக்கு நீங்க தயவு செஞ்சிருக்கிறீங்களே, அறிவிக்கும்படி தயவு செஞ்சிருக்கிறீங்களே சொல்லி கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற வேலை குறித்து நீங்க நன்றி செலுத்த போகிறீர்கள். இந்த வருஷம் வாழ்க்கையில இளைப்பாறுதல் சத்துருக்களை வெக்கத்தை உணர்ந்துவிட்டு உங்களை கர்த்தர் இளைப்பாறுதல் பண்ணி உங்களுடைய திருடங்களை பூக்கப்படுகிறார். தேவனுடைய வாழ்க்கையை உங்களை கனம் பண்ணி உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த நாள்ல கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். பெரிய கிருபை உங்க கூட நடத்த போற வரக்கூடிய நாட்கள்ல
நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். நீங்கள் கர்த்தர் நன்றி செலுத்த போகிறீர்கள். அநேக சாட்சியாக இந்த ஆண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஊழியர்களை கர்த்தர் செய்ய போகிறார். குடும்பங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷம் திரும்ப சொல்ற அப்போஸ்தலர் நாட்களை போல தேவன் இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஊழியர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், ஊழியர்கள் மிகப்பெரிய மேன்மைகள் உண்டாக போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மாற்றங்கள் தேவன் வட இந்திய பகுதியிலும் தென்னிந்திய தென் பகுதியிலும் கர்த்தர் செய்ய போகிறார். மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் உண்டாக போகிறார். அதற்காக நீங்க ஆயத்தமாக கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். ஊழியத்துல கர்த்தர் இன்னைக்கு சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்து வைத்து உங்களுடைய கிரீடங்களை கர்த்தர் தூக்கம் பண்ணுகிறார். கர்த்தராவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இந்த காலை வேளையில உங்க அன்பின் கரங்களை பிள்ளைகளை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த புதிய ஆண்டு பிள்ளைகள வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மையின் கனத்தை கொடுக்கிற ஆண்டாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாம். வடக்கு காலங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.